ஹலோ மக்களே, எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்லேருந்து குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நேற்று தான் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் சிலபஸ் எல்லாமே அப்டேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அப்போதையே சொல்லியிருந்தோம் சிலபஸ் வந்துட்டு அப்போ நோட்டிஃபிகேஷன் சீக்கிரமாக வந்துடும் சொல்லி. நேற்று நைட்டு அப்டேட் பண்ணிட்டாங்க. ஆனால் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் இப்போ தான் கிடச்சிது. அதனால் இப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி ஃபுல்லாகவே பார்த்துருவோம். ஒரு 90 வேகன்சி கிட்ட கொடுத்துருக்குறாங்க. டேட் பார்த்தீங்கன்னா தெரியும், 28/3/2024 இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணாங்க. இன்னிலேருந்து அப்ளை பண்ணலாம். நோட்டிஃபிகேஷன் நம்பர் 4/2024 இந்த வருஷத்தில் ரிலீஸ் பண்ணுற 4வது நோட்டிஃபிகேஷன் குரூப் 1 சர்வீசஸ் தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி 28/3/2024 இன்னிலேருந்து அப்ளை பண்ணலாம். 27/4/2024 தான் லாஸ்ட் டேட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷனில் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதை கரெக்ஷன் பண்ணுற விண்டோ பீரியட் பார்த்தீங்கன்னா 2/5/2024 4/5/2024 அந்த 3 நாளுக்குள்ளே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து 13/7/2024 சொல்லியிருக்காங்க. ஜூலையில் தான் எக்ஸாம். ஜூன் வந்து குரூப் 4, ஜூலை வந்து குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு படிக்கிறதுக்கும் நல்ல டைம் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா மொத்தம் 90 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதில் டெபுட்டி கலெக்டரில் 16 வேகன்சி, டெபுட்டி சூப்பரண்டென்ட் ஆஃப் போலீஸ் டிஎஸ்பியில் 23 வேகன்சி, அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸில் ஒரு 14 வேகன்சி, டெபுட்டி ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் ஒரு 21 வேகன்சி, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டில் 14 வேகன்சி, டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸருக்கு ஒரு வேகன்சி, டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அந்த ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸ்க்கு ஒரு வேகன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 90 வேகன்சி. லெவல் 22 சேலரி எல்லாத்துக்குமே ஒரு நல்ல சேலரி தான். குரூப் 1 சர்வீசஸ்னாலே தெரியும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாபுக்கு 21 வயசு குறைஞ்சது ஆயிருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும். ஜென்ரல் கேட்டகரிக்கு 34 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் கமிஷனரில் பிஎல் முடிச்சிருந்தீங்கன்னா மட்டும் 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஎல் டிகிரி முடித்தவங்களுக்கு மட்டும். அடுத்து ஏஜ் கன்சென்ஷனும் ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. மற்ற கம்யூனிட்டிக்கு ஜென்ரல் இல்லாமல் மற்ற கம்யூனிட்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா போஸ்ட்டுக்குமே 39 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லி காமனாக தான் சொல்லியிருக்காங்க. பிஎல் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா 40 வயசு வரைக்கும் அந்த கமர்ஷியல் அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்ட்டுக்கு மட்டும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா குரூப் 1 பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே டிகிரி தான் குவாலிஃபிகேஷன். ஆனால் ஒரு சில போஸ்ட்டில் எக்ஸ்ட்ராவாக அவங்க கேட்குற டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா டெப்டி கலெக்டருக்கு வெறும் டிகிரி தான், டெப்டி சூப்பரண்டென்ட் போலீஸ்க்கும் டிகிரி தான். ஆனால் நீங்கள் ஃபிசிக்கல் எஃபிஷியன்ஸில் நேஷனல் அவார்டெலாம் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் நீங்கள் எடுக்கிற மெயின்ஸ் மார்க்கை பொறுத்து தான். அடுத்து அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி தான். ஆனால் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிகாமும் பிஎல்லும் முடித்து அந்த டாக்ஸேஷன் லாஸில் டிப்ளமோ முடித்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிகாமும் பிஎல்லும் முடித்தவங்களுக்கு. அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா பிகாம் இல்லைனா பிஎல் ஏதாவது ஒன்று முடித்து அந்த டாக்ஸேஷன் லாவில் டிப்ளமோ முடித்தவங்க. நாலாவதாக பார்த்தீங்கன்னாக்கா பிகாம் இல்லைனா பிஎல் ஏதாவது ஒன்று முடித்தவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டரில் தான் இப்படி தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அந்த போஸ்டிங்க்கு. அடுத்து டெபுட்டி ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் வெறும் டிகிரி மட்டும்தான் குவாலிஃபிகேஷன். அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டில் டிகிரி குவாலிஃபிகேஷன். ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கணும். எதுலன்னு பார்த்தீங்கன்னா காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட்டில் ரூரல் சர்வீஸ் முடிச்சிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அடுத்து அது இல்லைனாக்கா டிப்ளமோ இன் எக்ஸ்டென்ஷன் முடிச்சிருந்தீங்கன்னா ரெண்டாவது. அடுத்து டிப்ளமோ இன் சோசியாலஜி முடிச்சிங்கன்னா மூணாவது ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னாக்கா டிகிரி தான் குவாலிஃபிகேஷன். ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் முடித்த அந்த கிராஜுவேட் டிகிரி வந்து எக்கனாமிக்ஸ்லையோ எஜுகேஷன்லையோ சோசியாலஜி ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் சைக்காலஜி முடிச்சிருந்து கூடவே போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் சோசியல் சயின்ஸ் அப்படி இல்லைன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆர் பர்சனல் மேனேஜ்மெண்ட் ஆர் லேபர் வெல்ஃபேரில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா வெறும் டிகிரி தான். அந்த ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ்க்கு வெறும் டிகிரி தான் சொல்லியிருக்காங்க. எனி டிகிரி ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா அந்த டெப்டி சூப்பரண்டென்ட் ஆஃப் போலீஸ்க்கும் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ்க்கு மட்டும் அந்த ஃபிசிக்கல் லிமிட் கேட்பாங்க, ஹைட் பார்ப்பாங்க. மென்னுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 165 சென்டிமீட்டர் தான். போலீஸ் கூட 167 மினிமம் எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட் கேட்பாங்க. மற்றவங்களுக்கு 170 இதில் கம்மி தான். ஜஸ்ட் மெஷர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலாக பார்த்தீங்கன்னா 86 சென்டிமீட்டர், டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸருக்கு 89 சென்டிமீட்டர் இருக்கணும், எக்ஸ்பென்ஷனில் ஒரு 5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உமன்ஸ் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 155 சென்டிமீட்டர் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம் ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேப்பர் தான். ஃபுல்லாக ஜென்ரல் ஸ்டடீஸ் தான், தமிழ்லாம் கிடையாது. ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் 175 கொஸ்டின் கேட்பாங்க. ஆப்டி அந்த மென்டல் எபிலிட்டிலேருந்து 25 கொஸ்டின். நல்லா பார்த்துக்கோங்க, மெயின்ஸ்லேருந்து தான் மேக்ஸை தூக்கிட்டாங்க. ப்ரிலிம்ஸில் மேக்ஸ் உண்டு. 200 கொஸ்டின் 300 மார்க்குக்கு 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். மினிமம் மார்க்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் மெரிட் தான் கணக்கு. நீங்கள் எவ்வளோ அதிகமாக எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து மெயின்ஸுக்கு செலக்ட் ஆவீங்க. OMR மெத்தடில் தான் எக்ஸாம் 38 டிஸ்ட்ரிக்ட்லையுமே நடக்கும். அடுத்து மெயின்ஸ் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பு 4 பேப்பர். அதில் முதல் பேப்பர் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு வெறும் 100 மார்க்குக்கு. இதில் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா தான் மற்ற பேப்பர் எல்லாமே திருத்துவாங்க.
பேப்பர் 2 பேப்பர் 3 பேப்பர் 4லாம் இந்த GS 1 and 2 3 எல்லாமே பார்த்தீங்கன்னா 250 மார்க்குக்கு மொத்தமாக 750. அதுக்கப்புறம் இன்டர்வியூ ஒரு 100ன்னு சேர்த்து மொத்தமாக 850 மார்க் அந்த ஜிஎஸ் பேப்பர் இன்டர்வியூ தான் கணக்கில் எடுத்துக்குவாங்க. அதுலேயுமே நீங்கள் மெரிட் மார்க்கை பொறுத்து தான் உங்களுக்கான செலெக்ஷன் இருக்கும். எல்லா கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயே இருக்கும். நீங்கள் தமிழ்லே எக்ஸாம் எழுதலாம் டிஸ்கிரிப்டிவ் டைப்பும். ஆனால் தமிழில் ஆரம்பிச்சிங்கன்னா எல்லா கொஸ்டினும் தமிழில் எழுதணும். அதே மாதிரி இங்கிலீஷில் ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாத்தையுமே இங்கிலீஷில் எழுதணும். ஒரு கொஸ்டின் தமிழில் ஒரு கொஸ்டின் இங்கிலீஷ்லலாம் எழுதக்கூடாது. ஓகேவா? அடுத்து பேப்பர் 2 பேப்பர் 3 பேப்பர் 4 எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் 1ல் நீங்கள் பாஸ் ஆனால் தான் எவால்வேட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் அதாவது பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு அந்த பேப்பர் 1லேருந்து விலக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? எக்ஸம்ஷன் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு. அதற்காக ஜிஓலாம் ரிலீஸ் பண்ணாங்க, அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்ளை பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் தான். எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம சேனலே அடுத்து வீடியோ போடுறேன், அதை பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. 38 டிஸ்ட்ரிக்ட்லுமே அந்த OMR டைப்பில் எக்ஸாம் நடக்கும். ப்ரிலிம்ஸ் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் சென்னையில் மட்டும்தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 100 ரூபா தான் ப்ரிலிம்ஸ்க்கு. மெயின்ஸுக்கு 200 ரூபா. ஆனால் அந்த 200 ரூபாயும் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸில் ஷார்ட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் அதனால் இப்போதைக்கு வெறும் 100 ரூபா தான். மற்றபடி இந்த நோட்டிஃபிகேஷனில் எதுவும் பெருசாக கொடுக்கல, எல்லாமே வழக்கமாக கொடுக்குறது தான். சிலபஸ் எல்லாமே பின்னாடி இதிலே கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையுமே நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன். இங்கிலீஷ் அண்ட் தமிழ் PDF எல்லாமே கொடுக்குறேன். ஆல்ரெடி நேற்றையும் அந்த சிலபஸ் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணி கொடுத்துருக்குறேன் PDF. நம்மளோட டெலகிராம் குரூப்பில் எடுத்து பார்த்துக்கோங்க. அந்த டெலகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி அப்ளை பண்ணுறது, அதோட சிலபஸ்லாம் என்ன மாதிரி இருக்குது, எப்படி ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டடி பிளான் எல்லாத்தோட பக்காவாக இன்னொரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் VO எக்ஸாமுக்கான கிளாஸஸ் எல்லாமே டெலகிராம் குரூப் மூலிமா கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான ஸ்டடி மெட்டீரியல், அதாவது ஒரு 30,000க்கும் மேற்பட்ட ஒன் வேர்ட் ஆன்சர்ஸோட எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்கள் மெட்டீரியல் எதுவுமே வெளியே வாங்க தேவை இருக்காது. அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் சீரிஸ் ஒரு 27 தேர்வுகள் கொண்ட டெஸ்ட் சீரிஸுமே கண்டக்ட் பண்ணுவோம். எல்லா சிலபஸுமே கவர் ஆகிற மாதிரி ரிவிஷன் டெஸ்ட்டோடு இருக்கும். அது எல்லாமே அந்த பேட்சில் கொடுத்துருவோம். அந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக அந்த பேட்சுக்கு பார்த்தீங்கன்னா 1500 சொல்லியிருக்கோம். ஆஃபர் ப்ரைஸ் வேணுன்றவங்க அந்த மெசேஜ்லேயே சொல்லுங்கள், அவங்க ஃபீஸ் கம்மி பண்ணி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா குரூப் 4 எக்ஸாமுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாகவும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் PDF-ஆக. உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட்டுக்கான மெட்டீரியல் வேணுமோ அதை மட்டும் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா ஒரு சில மெட்டீரியல் உங்கள்கிட்ட இருக்கும், சில மெட்டீரியல் இருக்காது. இல்லாத மெட்டீரியல் மட்டும் வாங்கிக்கலாம். அந்த மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு தெரியாதவங்க இந்த PDF-லேயே சாம்பிள் PDF கொடுத்துருக்கோம் அந்த மெட்டீரியல் பற்றி. அந்த சாம்பிள் PDF எல்லாமே ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிட்டு மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்கூல் புக்ஸை பேஸ் பண்ணி ஒன்லைனராகவே எடுத்துருக்கோம். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி நிறைய பேர் மெட்டீரியல் வாங்கியிருக்காங்க. எல்லாருமே இனிஷியலாக ஒரு மெட்டீரியல் வாங்குறவங்க அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மற்ற மெட்டீரியல் எல்லாமே வாங்குறாங்க. உங்களுக்கு தேவைனாலும் நீங்கள் இந்த மெட்டீரியல் வாங்கிக்கலாம். பேட்சில் ஜாயின் பண்ணாலும் சரி, மெட்டீரியல் வேணுனாலும் சரி, இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே மெசேஜ் பண்ணுங்கள். அமௌண்ட் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 8903716083 அப்படின்ற கூகுள் பே அப்படின்னா ஃபோன்பே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணால் போதும். மெட்டீரியல் வேணுனாலும் வாட்ஸ்அப் மூலியமாகவே அனுப்பிடுவாங்க. பேட்சில் ஜாயின் பண்ணாலும் அந்த டெலகிராம் பேட்சில் நம்மளோட அட்மின் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. இந்த மெட்டீரியல் பற்றி ஆல்ரெடி ஃபுல் டீட்டெயிலோட வீடியோ போட்டிருக்கோம். அந்த லிங்க்குமே இந்த PDF-ல இருக்கும், எடுத்து பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கிளாஸ் பேட்ச், அந்த டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல் எல்லாமே தனியாக ஒரு PDF-ஆக கொடுத்துருக்கோம். அந்த PDF லிங்க்கும் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். டெஸ்ட் ஷெடியூல் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த டவுட்னாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.